Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ரசம் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ரசம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமா புளி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, நல்ல மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன துண்டு வெல்லம். அதுக்கு அப்புறமா காஞ்ச வத்தல், தக்காளி, பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி கீரை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்செடுக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதிலிருந்து பாதி இப்போ இதில் சேர்க்கலாம். பாதி தக்காளியை நம்ம ரசம் தாளிக்கும் போது சேர்த்தா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. ரசம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட 8லிருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்செடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். அது கூடவே 2 காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா விழுதுகள் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கலாம். ரசம் செய்யும்போது வெல்லம் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரசம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அது சூடானதும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான ரொம்பவே ஆரோக்கியமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாரத்துக்கு 3 முறையாவது ரசம் சாதம் வச்சு சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.